மைனானி மைனானி மை மை ராணி மைனானி மைனானி மை மை ராணி சூடு சொர்ண எல்லாத்தையும் ஓர கட்டே நீ ஏற கட்டே. தல சீரியஸா ஒரு சூப்பரான ஒரு படம். படம் நேமே மிடில் கிளாஸ். அதாவது இந்த படம் எங்களுக்கு பயங்கரமா கனெக்ட் ஆகுது. ஏன்னா நாங்க ஒரு எங்க வாழ்க்கையும் பார்த்தீங்கன்னா இப்படிதான் ஒரு நாளும் போயிட்டு இருக்கு. செம்மையா இருக்கு. இது ஃபேமிலியா நீங்க வந்து பார்க்கலாம். அது ரொம்ப சந்தோஷம். என்னன்னா இந்த படத்துல வந்து நம்ம மாமா முத்து மாமா வேற பாடி இருக்காரு. அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பேக்ரவுண்ட் ஸ்கோர்ல வந்து மாமா வாய்ஸ் வரும்போது அது இன்னும் எங்க டீமால ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மாமா வேற இந்த படத்துல வந்து பாட்டை வேற எழுதியிருக்காரு. நம்ம டீமோட வந்து பார்த்துருக்கோம். நல்ல ஒரு படம் ப்ரோ. குடும்பத்தோட போய் பார்க்கலாம். ஃபேமிலியா. ஆமா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த படம் வந்து எல்லா மிடில் கிளாஸுக்கும் இந்த படம் போய் சேரும். ஏன்னா ஒவ்வொரு கனவு எப்படின்னா அடிச்சு பிடிச்சி மேல வந்துடும் அப்படின்னு கனவுகளோட இருக்கிற நிறைய பேருக்கு இந்த படம் வந்து ஒரு எடுத்துக்காட்டா இருக்கும். நல்லா இருக்கு படம். அதே மாதிரி லாஸ்ட் இதுல கம்யூனிசம் பேசியிருக்காங்க. சூப்பரா இருக்காது. நம்ம கிட்ட இருக்கிறத வந்து ஒரு 4 பேர் பகிர்ந்து கொடுப்போம். அந்த ஒரு விஷயமும் சூப்பரா இருக்குது. படம் நல்லா வந்துருக்கு. கியூட்டா இருக்கு படம். அது இல்லாம இந்த படத்துல வர பிரணவ் சாருக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். மியூசிக் டைரக்டர் பிரணவுக்கு. ஏன்னா அர்ஜென்டா கூப்பிட்டு அந்த பாட்டு ஒர்க் பண்ண சொன்னாப்புல அந்த ஸ்பாட்ல 1 hourல வந்து அந்த பாட்டை எழுதி பாடிட்டோம். மைனானி மைனானி சாங் அதுவும் சூப்பரா வந்துருக்குது. மைனானி மைனானி மை மை ராணி மைனானி மைனானி மை மை ராணி சூடு சொர்ண எல்லாத்தையும் ஓர கட்டே நீ ஏற கட்டே. சூப்பரா வந்துருக்குது. இன்னைக்கு தர்ஷன் நானும் சேர்ந்து மிடில் கிளாஸ் படம் பார்த்தோம். ஸோ ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. மனசார ஒரு ஹாப்பியான ஒரு ஃபீல் குட் மூவி பார்த்தோம். ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. மறக்காம இந்த நவம்பர் 21 மிடில் கிளாஸ்ல தியேட்டர்ல பாருங்க. மிடில் கிளாஸ் சூப்பரான படம். ஸோ எல்லாத்துக்குமே ரொம்ப ரிலேட் பண்ணக்கூடிய படம். நிறைய விஷயங்கள் ஈஸியாக ரிலேட் பண்ணலாம். ஒரு ஃபேமிலியில் என்ன நடக்குது, என்ன பிரச்சனை ஃபேஸ் பண்ணுறாங்க. ஸோ எல்லாருமே வந்து தியேட்டரில் படம் பாருங்க, என்ஜாய் பண்ணுவீங்க. ரொம்ப எமோஷனலான படம். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் இன்வைட்டிங் அஸ். தேங்க்யூ. அவ்வளோ எமோஷனலான ஒரு படம். நான் ரீசெண்ட் டைம்ஸில் பார்த்த ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவின்னு சொல்லலாம். கண்டிப்பாக பல இடங்களில் நம்மளை கண் கலங்க வைக்கும், சிந்திக்க வைக்கும். நீங்கள் மிடில் கிளாஸாக இருந்தீங்கன்னா உங்கள் வீடை மறுபடியும் ஞாபகப்படுத்துகிற மாதிரியும் மனிதம்னா என்னன்னு திருப்பி உணர்த்துற மாதிரியும் ஒரு சூப்பரான படம். எங்கள் ஏரியாவில் ஒரு வீடை திருப்பி ரீவிசிட் பண்ண மாதிரி இருந்தது. அற்புதமான படைப்புக்கு அத்தனை பேருக்கும் பெரிய நன்றி. கலக்கிட்டாங்க. தேங்க்யூ. சூப்பர். குரேஷி டார்லிங் சூப்பர். முனிஷன்னா பிரிச்சுட்டாரு. இவ்வளோ வர்சிட்டாலிட்டி அவரால் காட்ட முடியும் 3 hours அப்படின்னா அண்ணன் ப்ரூவ் பண்ணியிருக்காரு. விஜய் அவங்களும் கலக்கிட்டாங்க. டேரக்டருக்கும் ஹேட்ஸ் ஆஃப். எல்லாருமே பிரிச்சுட்டாங்க. சூப்பர். கோடாங்க என்னன்னு கலக்கியிருந்தாரு. எல்லாருக்கும் பயங்கர ஹார்ட்ஃபெல்ட்டாக இருந்ததுங்க. எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் நாங்கள் 5 பேர் உட்காந்தோம். நாங்கள் தான் முதல்ல கைத்தட்ட ஆரம்பிச்சோம்னு நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளோ கனெக்ட் ஆயிடுச்சு. ஒரு சில படம் பார்த்துட்டு வந்து ஒரு அமைதி இருக்கும்ல நம்மகிட்ட. ஜென்ரலானா சூப்பராக இருந்துங்க இப்படி பேசுவோம். அப்படி பேசாமல் நம்ம சும்மா சோக்காய் ஃபீல் பண்ணி பேசிக்கிறதுனா அது காரணம் அந்த படைப்பு தான். எக்ஸ்ட்ராடனரிங்க. ரொம்ப பிடிச்சிருந்தது. சும்மா உதாரணத்துக்கு சொல்கிறேன். ஒரு சின்ன சீன் ஒன்று வரும். ஒரு போட் ஒன்று காட்டுவாங்க பக்கெட்டில் வர்ற மாதிரி. அந்த போட்லாம் இப்போ இருக்குது, இப்போ இல்லவே இல்லை. ஆனால் நீங்கள் ஒரு 90s கிட்ட இருந்தீங்கன்னா, நீங்கள் மிடில் கிளாஸில் ஜாலியான ரியல் இருந்தீங்கன்னா அந்த போட்டை பார்த்துருப்பீங்க. ஸோ ஒரு மாதிரி குட்டி குட்டி விஷயத்துலேருந்து எல்லாமே பார்த்து பண்ணியிருந்தாங்க. கண்டிப்பா அந்த படம் மிகப்பெரிய பிளாக் பஸ்டரா இருக்கும். நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. வந்துடலாம் தல, சீக்கிரத்தில் வந்துடலாம். தேங்க்யூ தல. மிடில் கிளாஸ் ரொம்ப முனிஷ்காந்த் அண்ணா ரொம்ப யதார்த்தமான நடிப்பை வெளிப்படுத்தியிருக்காரு. அண்ட் விஜயலட்சுமி அக்கா ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஆக்சிஸ் ஃபிலிம் ஃபேக்ட்ரி அப்படின்னாலே ஒரு பிராண்டு. ஸோ அந்த பிராண்டில் ஒரு படம் வந்திருக்கு. ரொம்ப உண்மைக்கு நெருக்கமான ஒரு படமாக இருந்தது. அண்ட் நிறைய உண்மையான கருத்துக்கள் சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் இந்த படம் நிறைய பேருக்கு ஒரு ஒரு மனிதாபிமானத்தை தூண்டுற வகையில் இருக்கும். அண்ட் கம்யூனிஸ்ட் கருத்துக்கள் சொன்னது வந்து எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்ச மாதிரி இருந்தது. ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு சார். அதாவது அதான் இப்போ ஒரு சராசரி வருமானத்துக்கு வேலைக்கு போகிறவங்களுக்கு வந்து என்னென்ன கஷ்டங்கள் இருக்கும், கஷ்டங்கள் அப்படின்றத தாண்டி அவங்களோட லைஃப்பை எப்படி ரன் பண்ணுவாங்க, எப்படி பிளான் பண்ணி இது பண்ணுவாங்க. அண்ட் விஜயலட்சுமி அக்கா அவங்களோட கேரக்டருமே ரொம்ப கரெக்டாக. இப்போ நம்ம அந்த வீட்டில் பக்கத்து வீட்டிலலாம் பார்த்துருப்போம். அந்த தவணைக்கு வந்து ஜாமான் வாங்குறதுலேருந்து, சீட்டு போடுறதுலேருந்து, இந்த புடவை விற்கிறதுலேருந்து இதெல்லாம் இருக்கும்ல, அந்த இதெல்லாம் ரொம்ப அழகாக பண்ணியிருக்கிறாங்க. ரொம்ப நல்லா இருந்தது படம். நிறையா ஒர்க் பண்ணி அதை கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணி கொடுத்துருக்குறாங்க.
தேங்க்யூ. மிடில் கிளாஸ் மூவி படம் பார்த்துட்டு வரேன். இந்த வீக்கெண்ட் வந்து உண்மையிலேயே ஒரு ஃபேமிலியோட ஜாலியாக ஒரு ஹாப்பியாக சிரிச்சுட்டு அண்ட் அதே மாதிரி மனசில் ஒரு நல்ல விஷயத்த எடுத்துகிட்டு வர ஒரு படமாக டெஃபினட்டாக இந்த படம் இருக்கும். முனிஷ்காந்த் அண்ணன் எனக்கு வந்து உடன்பிறவாத ஒரு அண்ணன் மாதிரி. அவரோட நான் பெட்டர் மேக்ஸ்னு ஒரு படம் நடிச்சிருக்கேன். அப்போலேருந்தே அவர் மேலே மிகப்பெரிய ஒரு மரியாதை. அதுக்கு முன்னாடி அவரோட வந்து ஷார்ட் ஃபிலிம்லலாம் ஆக்ட் பண்ணியிருக்கேன். ஆரம்பத்துலேருந்து ஒரு சின்ன இடத்துலேருந்து இன்றைக்கி ஒரு கதை நாயகனாக எலிவேட் ஆகிருக்காரு. அதுக்கு ரொம்ப ஹாப்பி. அண்ட் அதே மாதிரி ஆக்சிஸோட தேவ் அவருக்கும் வாழ்த்துக்கள். ரொம்ப அழகான படத்தை பிளேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ப்ரொடக்ஷனாகவே ப்ரொடியூசர் அந்த வேல்யூ ரொம்ப நல்லா தெரியுது. அண்ட் நம்மளோட ஃபேமிலியில் விஜய் டிவி ஃபேமிலியில் குறைஷி பண்ணியிருக்காரு. அவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த வீக்கெண்ட் டெஃபினட்டாக உங்கள் ஃபேமிலியோட இந்த மிடில் கிளாஸ் பாருங்கள். எல்லா மிடில் கிளாஸ்க்கும் இது கனெக்ட் ஆகும். மிடில் கிளாஸ் மட்டும் இல்லை, அது அப்பர் மிடில் கிளாஸோ இல்லை லோவர் மிடில் கிளாஸோ எல்லாருக்கும் கனெக்ட் ஆகிற மாதிரி இந்த படம் இருக்கும்னு நம்புகிறேன். அண்ட் வெரி ஆல் தி பெஸ்ட் டு தி என்டையர் டீம். டைரக்டருக்கு ஸ்பெஷல் வாழ்த்துக்கள். ரொம்ப அழகாக எலிவேட் பண்ணதுக்கு ரொம்ப அழகாக பண்ணியிருந்தார். வாழ்த்துக்கள். ரொம்ப அருமையாக இருந்தது சார். அதான் ஒரு விஷயம், ஒரு சின்ன மெசேஜ். ஆனால் அந்த மெசேஜை வந்து ஒரு நம்மளுக்கு புகுத்துற மாதிரி இல்லாமல் அழகாக அந்த வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுற மாதிரி நம்ம மனசில் சொல்கிறாங்க. எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். எல்லாம் பகிர்ந்து சாப்பிட்ணும், அதுதான் உண்மையான விஷயம். நமக்கு மட்டும் வச்சுக்கிறது இல்லை. நாளை பின்ன நம்ம என்ன எடுத்துகிட்டு போகிறோம்? ஒன்றுமே எடுத்துகிட்டு போகிறது இல்லைல்ல. ஸோ நம்மள்ட்ட இப்போ இருக்கிற வரைக்கும் முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையும் பகிர்ந்து சாப்பிடணுன்னு தான் படத்துக்கு சொல்ல வராங்க. ஆனால் இது ரொம்ப அழகாக கமர்ஷியலாக சொல்லியிருக்காங்க. வெரி ஆல் தி பெஸ்ட். சூப்பர். நல்லா இருந்தது படம். மனசுக்கு நிறைவாக இருந்தது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ரொம்ப கனெக்ட் பண்ணிக்க முடியும். எல்லா மிடில் கிளாஸ் அப்புறம் லோவர் மிடில் கிளாஸ் எல்லாமே ஒரு 10-15,000 சம்பாதிக்கிறவங்க வாழ்க்கை தரம் எப்படி இருக்குன்றது மாதிரி காட்டியிருக்காங்க. ரெண்டாம் பாதி வந்துட்டு கொஞ்சம் அவுட் ஆஃப் த பாக்ஸில் போய் டிடெக்டிவ் அது இதெல்லாம் நிறைய வரும். படமாக பார்க்குறப்போ உங்களுக்கு ஓகேவாக தான் இருக்கும். எதுவும் பெருசாக சண்டை இதெல்லாம் இல்லாமல் கொஞ்சம் எமோஷனலாக நிறைய கனெக்ட் பண்ணிக்கக்கூடிய விஷயங்கள்லாம் இருக்கும். ஒரு 40 வயசுக்கு மேலே உள்ள ஆண்கள்லாம் வந்துட்டு ஒரு 15,000 சம்பளத்தை வச்சுட்டு அவங்களுக்கு ஒரு கனவு இருக்கும் ஊர்லலாம் போய் செட்டில் ஆகணும் அப்படின்னு. பட் அதை தாண்டி அவங்க தினசரி அவங்க வாழ்க்கை நடத்துறது ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஸோ அவங்களோட வாழ்க்கை தரத்தை காட்டியிருக்காங்க. ஒரு 15,000 சம்பாதிச்சு இப்போ ஒய்ஃப் வந்துட்டு ஏகப்பட்ட பிஸ்னஸ் பண்ணுவாங்க. தினம் அவங்களோட செலவை ஈடு கட்டுறதே பெரிய விஷயமா இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டர் டிசைன் தான். அதை வந்து கரெக்டாக பண்ணியிருக்காங்க. அதான் கடைசியாக எப்படின்னா இவ்வளோ கஷ்டத்தில் இருந்தால் கூட உங்களுக்கு ஒரு விஷயம் கிடைக்குதுன்னா அது நிறைய எல்லாருக்கும் பகிர்ந்து பண்ணுங்கன்ற மாதிரி பண்ணியிருக்காங்க. ஆப்வியஸ்லி அது எல்லாராலையும் ஏற்றுக்க முடியாதா, பட் படமாக பார்க்குறப்போ ஓகே தான். நடுத்தர ஃபேமிலி பார்க்கக்கூடிய படமாக மட்டும் இல்லை இந்த படம். எல்லா தரப்பு மக்களும் பார்க்கணும். ஏன்னா வந்து இன்னைக்கு அன்பு குறைஞ்சிட்டே வருது. மனிதர்களுடைய ஒரு நேட்டிவிட்டி கனெக்டிவிட்டி இல்லாமல் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஆனால் அந்த மாதிரி இல்லாமல் இந்த படம் ஒரு புது விதமான கருத்து சொல்லுது. அதாவது ஒன்றும் இல்லைங்க. இப்போ நம்ம மிடில் கிளாஸில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து உழைச்சி தன் குடும்பத்தை நகர்த்துற வேலையை தான் பார்ப்பாங்க. அதில் நான் முனிஷ்காந்த் சார் பார்த்தீங்கன்னா மார்க்ஸ்னு ஒரு கேரக்டர் எடுத்து அற்புதமாக பண்ணிக்கிறாரு. அவர் வந்து குடும்பம் நடத்தி ஃபேமிலியாக போயிட்டுருக்கிற காலத்தில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு திடீர்னு வந்து ஒரு கல்யாணம் நடக்குது. அந்த கல்யாணத்துக்கு பணம் தேவைங்கிறதுக்காக வந்து ரொம்ப சிரமப்படுறாங்க. அதனுடைய சூழ்நிலை எப்படி விளக்குறதுங்கிறது தான் படமாக சொல்லியிருக்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா அவங்க முனிஷ்காந்தோட அப்பா பார்த்தீங்கன்னா ஒரு கம்யூனிஸ்ட்வாதியாக இருந்து ஒரு நேர்மையான மனிதர்களுக்கு உதவி செஞ்சுட்டு இருந்திருக்காரு. அப்போ வந்து எதுவுமே வந்து அவர் தன்னுடைய வீட்டுக்காக சேர்க்கல. அப்படி பார்த்தீங்கன்னா அவருடைய முதலாளி முனிஷ்காந்தோட அப்பா முதலாளி பார்த்தீங்கன்னா ஒரு முதலாளித்துவமாக இருந்து அவர் வந்து ஒரு நேர்மையான ஒரு வேலைக்காரங்கிட்ட ஒரு பொறுப்பு ஒப்படைக்கிறாங்க. அதனால அந்த ஒப்படைச்சனால பல ஆண்டுகளுக்கு அப்புறம் ஒரு பெரிய பொக்கிஷமாக அவங்களுக்கு ஒரு கோடி ரூபா பணம் கிடைக்குது. அதுதான் இந்த மிடில் கிளாஸுடைய ஒரு லைஃப்பில் வந்து வரக்கூடிய அந்த பணம் வச்சு எப்படி தான் போகுதுங்கிறது அந்த கதையோட அம்சம். சரி, இந்த படத்தோட கிளைமேக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு நேட்டிவிட்டி கனெக்டிவிட்டி ஆகிறது தான் நம்மளுடைய மனசுக்கு வந்து பிடிக்கும். அதாவது மனசு வந்து நெகிழ்ச்சி அடையுது. அதாவது இந்த படம் பார்த்துட்டு வந்தோடனே நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு அப்பா இல்லையே அப்படிங்கிற ஃபீல் இருக்குது. அவர் ஒரு கம்யூனிஸ்ட்வாதியாக இருந்து பொது உடைமையாக இருந்து பொதுமக்களுக்கு நல்லதையும் செஞ்சுட்டு பல ஆண்டுகளுக்கு அப்புறம் தன் குடும்பத்துக்கு வந்து ஏதாவது ஒரு வகையில் போய் சேரணும்னு ஒரு முதலாளி இருந்து வேலைக்கு இருந்த பையன் மூலியமா நமக்கு ஒரு பணம் கிடைக்குதுங்கிறத ஒரு நல்ல விவரிச்சிருக்கார் இயக்குனர். சாதாரண மிடில் கிளாஸாக இருந்தாலும் ஒருத்தருக்கு வந்து உதவ மனப்பான்மை இருக்காது. ஏன்னா நமக்கு வேணும் சேர்த்திட்டே இருப்பாங்க. ஆனால் அப்படி இல்லை. இந்த படம் வந்து பொது உடைமை சொல்லுது. மனிதனுக்கு மனிதனு உதவணுங்கிறத கரெக்டாக இயக்குனர் பதிவு பண்ணிக்கிறார். அதுதான் நம்மளுடைய மிடில் கிளாஸ். மூவி பார்த்தேன், ரொம்ப நல்லா இருந்தது. மிடில் கிளாஸ் மூவி நல்ல மூவின்னு சொன்னாங்க. ஆனால் இப்படி ஒரு மூவி பியூட்டிஃபுல்லாக இருந்தது. மூவி பியூட்டிஃபுல் கேரக்டரைசேஷன், அந்த டிசைனிங்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. முனிஷ்காந்த் அண்ணன் ஆக்டிங்லாம் சூப்பர். அதுக்கு ஈடா விஜயலட்சுமி மேடம் இன்னும் பெர்ஃபார்மன்ஸ்ல பயங்கரமா இருந்தது. என்னடா இப்படி போட்டு நடிச்ச மாதிரி இருக்கு, ஆனா ரொம்ப எக்ஸலண்டா இருக்கு. ரொம்ப தியேட்டர் விட்டு வெளியே வரும்போது ரொம்ப ஒரு மாதிரியா ஃபீலிங்ஸாவே இருந்தது. ரொம்ப ஸோ நைஸ் மூவி. கிளைமேக்ஸ் எக்ஸலண்ட்.
படத்தோட பியூட்டியே கிளைமேக்ஸ் தான். சொல்லணும்னு தோணுது, அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணணும்னு தோணுது, ஆனால் சொல்லக்கூடாதுல்ல ரிவ்யூஸில். மெசேஜ் நீங்கள் பார்க்கும்போது அவ்வளோ மெசேஜஸ் இருக்கும் ரியலி. ஸோ ரியலி ஹாப்பி டு see this movie, worth watching. இந்த சென்னை சிட்டி டிராஃபிக்கில் வந்து பார்த்து டைம் ஸ்பெண்ட்றதுல ரியலி ஒர்த் அண்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கு. பாருங்க, பார்த்து ரொம்ப நல்லா இருக்கும். தேங்க்யூ. டூரிஸ்ட் ஃபேமிலி மாதிரி அதோட டாப்பில் படம். கதை சூப்பராக இருக்கு. 2025 லாஸ்ட்ல பெரிய ஹிட்னா அந்த படம் ரொம்ப சிறப்பாக இருக்கு. படம் கதை வந்து ஃபேமிலி, எல்லா ஃபேமிலியும் கட்டாயம் பார்க்க வேண்டிய ஒரு சிறந்த மூவி. படத்தில் சென்டிமெண்ட்டு, காமெடி எல்லாமே பக்காவாக இருக்கு. அன்றாட வாழ்க்கையில் மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் என்ன நடக்குன்றது ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க. படம் ரொம்ப பிரமாதமாக இருக்கு. ரொம்ப பிடிச்சிருக்கு. ஹீரோ ஆமாம், அதெல்லாம் ரொம்ப பிரமாதம் இருக்கு. அதில் 100 ஸ்க்ரீன் பிளே வந்து பக்காவாக இருக்கு. 100% அவர் ஹீரோ பக்காவாக நடிச்சிருக்காரு. எல்லாருமே சிறப்பாக நடிச்சிருக்காங்க. யாரும் குறை சொல்ற மாதிரி இல்லை. ஸ்க்ரீன் பிளே நல்லா இருக்கு. படம் பக்கா சூப்பர் படம். 2023 ஆகஸ்ட் வந்த படம் அந்த படம். கதை ஒரு அருமையாக இருக்கு. இப்போ இந்த செலிபிரிட்டி ஷோ போட்டோம், மிடில் கிளாஸ் படம். பார்த்தீங்கன்னா எல்லாருமே நல்ல ரெஸ்பான்ஸ். இதே மாதிரி மக்கள் நீங்களும் ரெஸ்பான்ஸ் கொடுப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். நவம்பர் 21 நீங்கள் வந்து பாருங்கள். உங்களுக்கு இந்த படம் பிடிக்கும். வந்து பாருங்கள். நன்றி.